புயல் காத்தடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. சன்ஷைன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 15th ஃப்ளோரில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். கார்டு தொலைச்சா $150 ஃபைன். ஹாய் கைஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் மெல்பர்ன் மச்சா. இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோடய பேர் அஜய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பிரிஸ்பேன் சிட்டியில் இருக்கோம். குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டோட கேபிட்டல் சிட்டி தான் பிரிஸ்பேன் சிட்டி. நாங்கள் வந்துட்டு லாங் வீக்கெண்ட்னால் மெல்பர்ன்லேருந்து பிரிஸ்பேனுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஸோ மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எல் வீக்கெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஏஎஃப்எல் ஃபைனல்ஸ் நடக்கிறதுனால நார்மலாக மெல்பர்னில் வந்துட்டு லோக்கல் ஹாலிடே கொடுப்பாங்க. ஸோ செப்டம்பர் மந்தில் ஒரு ஃப்ரைடே இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃப்ரைடேயில் வந்துட்டு லாங் வீக்கெண்ட் கிடைக்கும். லாங் வீக்கெண்டில் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே பிரிஸ்பேனுக்கு வந்திருக்கோம். பிரிஸ்பேன் சிட்டி பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டோட கேபிட்டல். முன்னாடி சொன்ன மாதிரி குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்டை வந்துட்டு சன்ஷைன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் சன்ஷைன் ஸ்டேட்னா, எப்போவுமே வந்துட்டு பயங்கரமாக வெயில் அடிக்குங்க. ஸோ வந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டு தான், நல்லா வெயில் அடிக்குது. ஸோ மெல்பர்ன் மாதிரி கிடையாது. திடீர்னு காலைல மழை பெய்யும், மதியானம் வெயில் அடிக்கும், நைட்டு வந்துட்டு குளிராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை. சரி பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மழை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். புயல் காத்தடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே வெயில் அடிச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெச்சாக வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஸோ நானும் வந்துட்டு பிரிஸ்பேனுக்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு சில பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான்னு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம். அதுதான் இந்த பிரிஸ்பேன் சீரீஸில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய பிரிஸ்பேன் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே கவர் பண்ண போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருக்க அந்த 4 ஸ்டார் ஹோட்டல் பற்றி தான் பேச போகிறாங்க. இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு நிறைய 4 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். அந்த 4 ஸ்டார் ஹோட்டல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான். இதே மாதிரி தான் எல்லா இடத்துல இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான், எப்படி இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுறது பார்த்திங்கன்னா 15th ஃப்ளோரில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு டாப் ஃப்ளோரில் வந்துட்டு 16th ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெரிய ஓப்பன் பூல் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம போய் பார்ப்போம். அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலு. இது ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா மெர்க்யூர் ஹோட்டல். புல்மேன் ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே கம்பெனிக்குள்ளே வரதுனால ஸோ லாபி என்ட்ரன்ஸ் எல்லாமே காமன் தான். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த டாப் ஃப்ளோருக்கு பாருங்கள், அதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணுறது. அதுக்கு மேலே வந்துட்டு 16th ஃப்ளோர் தான் வந்துட்டு பூல். ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம அடுத்தது போக போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த பிஸி இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கை காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய டால் ரைஸ் பில்டிங் இருக்குது. இந்த சுற்றி இருக்கிற இங்கே டால் ரைஸ் பில்டிங் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சர்ச் இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி பில்டிங் நடுவில் வந்துட்டு இந்த சர்ச் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு
பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சவுண்டு கூட கிடையாது, ட்ரெயின் சவுண்டு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். இப்போ நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். உலகத்தில் எந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த தாய் மசாஜ் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாய் மசாஜ். நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா தாய் மசாஜ் லாபி வந்துடுச்சு. ஸோ இதுதான் தாய் மசாஜோட என்ட்ரன்ஸ். இந்த ஹோட்டலே உள்ளே இருக்குது. ஹலோ, வெல்கம் டு தாய் மசாஜ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நாளைக்கு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிற இடம். இது வந்து டைரெக்டாக அந்த ஹோட்டல் லாபிலேருந்து டைரெக்டாக வந்துட்டு கேஃபே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது உள்ளே. ஆனால் சாப்பாடு எப்படி இருக்குன்றத நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ நாளைக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 15th ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கார்டு தொலைச்சா $150 ஃபைன். ஸோ இந்த பெயிண்டிங் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கவனிக்கல. இப்போ தான் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலோட பில்டிங் அது பக்கத்தில் இருக்க ஒரு கிளாக் டவர். ஆக்சுவலி அது அந்த கிளாக் டவர். ஸோ அந்த கிளாக் டவரை வந்துட்டு வரப்போகிற வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு இந்த பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கரெக்டாக நாங்கள் இருக்கிற பில்டிங்கு பக்கத்தில் கிளாக் டவர் சூப்பராக இருக்குது. ரூம்குள்ளே வந்தாச்சு. இதுதாங்க என்னோடய ரூமு. இதுதான் 4 ஸ்டார் ரூம். ஸோ இதுதான் வந்துட்டு உள்ளே வந்தோடனே சின்ன பார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ காஃபி பாடு, கெட்டில், அப்புறம் ஒரு சின்ன பார் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம 3 நாளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளாசெட், யூஸ்வலாக வைக்கிற க்ளாசெட்டு, டபுள் பெட்டுன்னு நினைக்கிறேன். குயின் சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, டபுளில் குயின் சைஸ் பெட்டு. அப்புறம் ஒரு சூப்பராக ஒரு டிவி இங்கே சவுத் ஓரமாக வச்சுருக்காங்க, ஒரு சாம்சங் டிவி. ஸோ நல்ல லொக்கேஷனு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன அட்டாச் ஷவர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நாம் முன்னாடி காமிச்ச மாதிரி 15th ஃப்ளோரில் இருக்கும். ஸோ அந்த 15th ஃப்ளோரில் இருக்க மாடியிலேருந்து தான் பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டேஷன்லேருந்து ரோட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது வியூ எல்லாம் இங்கே. ஸோ 15th ஃப்ளோரில் இருக்கும். இங்கே டோர்லாம் வந்துட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சேரோட இங்கே நம்ம ஆஃபீஸ் வேலையெல்லாம் உட்காந்து பார்க்கலாம். உள்ளங்கையில் வைக்கவும். படி. தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. காஃபி பாட் மிஷினை வந்துட்டு ஒரு பாடுபடுத்தி ஒரு காஃபி போட்டு வந்தால் எப்படி இருக்கு பார்ப்போம். கசப்பு, பால் டேஸ்ட்டே இல்லை.
பால் பவுடர் தண்ணியில் வச்சு குடித்த மாதிரி இருக்குது. சரி சூடாக இருக்குது, பரவாயில்ல, சூடாக இறங்கட்டும். இதுதாங்க அந்த ரூஃப் டாப் பூல். 16th ஃப்ளோரில் இந்த பூல் இருக்குது. ஸோ இந்த பூலில் தான் வந்துட்டு நாம் குளிக்கலான்னு வந்தோம். ஆல்ரெடி பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு டைம் இங்கே வருவோம். அடுத்ததாக இங்கே வந்துட்டு ஜிம் ஃபெசிலிட்டி கூட வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஆக்சஸ் எல்லாம் போக முடியாது. ஸோ ஆக்சஸ் வச்சுட்டு உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆக்சுவலி இன்னும் ஒரு மினி ஜிம்மே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்துட்டு நம்மளோட பிரிஸ்பேன் சீரீஸில் வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, see you guys. Take care. Bye.